அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனல் நேயர்களே, எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். வழிகாட்டும் ஆன்மறை என்ற சிறப்பான இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, அண்மையிலே திரைப்பட புகழ்மிக்க நடிகர்களில் ஒருவர், வெளிநாட்டு நடிகர், அவர் ஜாக்கி சான் அவர்கள் பாலஸ்தீனத்தினுடைய குழந்தைகளை சந்தித்தார். அன்பொழுக அவர்களிடத்திலே அவர் உரையாடினார். உரையாடுகின்ற போது கேட்டார், நீங்களெல்லாம் வளர்ந்த பிறகு, பெரியவனான பிறகு என்ன ஆக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த குழந்தைகளிலே ஒரு குழந்தை எல்லோரையும் விட முந்திக் கொண்டு சொன்னதாம், பத்திரிகைகளிலே இந்த செய்திகள் வந்திருந்தன. எல்லோரையும் விட முந்திக் கொண்டு ஒரு குழந்தை சொன்னதாம், நாங்கள் தான் பெரியவர்களாக ஆவதே இல்லையே என்றதாம். அதாவது, நாங்கள் குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே மரணமடைந்து விடுகின்றோமே, கொல்லப்பட்டு விடுகின்றோமே என்று சொன்னதாம். இதை இதழ்கள் வெகுவாக உருக்கத்தோடு வெளியிட்டிருந்தன. நெகிழ்ந்து போன அந்த நடிகர் அந்த குழந்தைகளின் வாழ்வுக்காக என்ன செய்யலாம் என்று நான் யோசிப்பேன் என்று கூறினாராம். அன்புக்குரியவர்களே, உண்மையில் பாசம் என்பதும் அன்பு என்பதும் நெகிழ்ச்சி என்பதும் எதிலே இருக்கிறது என்றால், அந்த குழந்தைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை தருவதில் இருக்கிறது. புகழ்மிக்க பேரறிஞர் சுஃபியான் அஸ்-சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, இஸ்லாமிய அறிவுலகத்தில், ஆன்மீக உலகத்தில் அவர்களுக்கென்று ஒரு இடம் உண்டு. அவர்கள் தன்னுடைய மகனை ஒரு நாள் மடியிலே வைத்துக்கொண்டு தலைமுடி வெட்டுகின்ற தொழில் செய்பவரிடத்திலே போய் பையனுக்கு தலைமுடியை இறக்கி கொண்டிருக்கிறார். அதாவது மொட்டை அடிக்கின்றார். மொட்டை அடித்தால் முதலிலே நன்றாக தண்ணீரை ஊற்றி மண்டையை பதப்படுத்தி விட்டுத்தான் அதிலே சவரக்கத்தியை வைக்கின்ற போது முடி இலகுவாக எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தண்ணீரை ஊற்றி கொஞ்ச நேரம் அதிலே ஊற வைப்பார்கள். தலையிலே தண்ணீரை ஊற்றிய உடனேயே சுஃபியானு சௌரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய மகன் கதறி கதறி ஆள ஆரம்பித்து விட்டான். எல்லா குழந்தைகளையும் போல புதிய இடம், புதிய மனிதர், முன்னாலே முகத்துக்கு நேராக புதிய மனிதர், தந்தையின் மடியிலே இருந்தாலும் எதிராளியின் கைகளிலே கத்தி அல்லவா இருக்கிறது. ஒரு விதமான புதிய சூழ்நிலை அந்த குழந்தைகளுக்கு பதற்றத்தை தரும், பயத்தை தரும். குழந்தை வீறிட்டு அழுகிறது. அழ அழ அந்த குழந்தையை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தலைமுடியை மழிக்கிறார் அதற்கு உரிய தொழில் செய்யக்கூடியவர். குழந்தை அழுவதை பார்த்து மகத்தான பேரறிஞர், ஆற்றல் மிக்க பேரறிஞர் சுஃபியானு சௌரி அவர்களும் ஒரு குழந்தையைப் போல அழுது கொண்டே இருந்தார்களாம். அன்பானவர்களே, இதை எழுதிவிட்டு அறிஞர் இப்னு அபி துன்யா அவர்கள் அல் இயால் என்கிற நூலில் இந்த தகவலை பதிவு செய்கிறார். அல் இயால் என்றால் குடும்பம், குழந்தை வளர்ப்பு, இதை பற்றியான நூல். அதிலே சொல்லுகின்றார், இப்படித்தான் குழந்தைகளை நாம் பக்குவப்படுத்துவதும் வளர்ப்பதும் இப்படித்தான் இருக்க வேண்டும். அன்பு காட்டுதல் என்பது வேறு, அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தை வடிவமைத்து கொடுப்பது என்பது வேறு. குழந்தை அழும் என்று பயந்து தலைமுடியை அப்படியே வைத்தால் அதிலே பேன்கள் வந்து பற்றி கொள்ளும். குழந்தைக்கு அது இடையூறாக இருக்கும். எனவே குழந்தையினுடைய ஆரோக்கியம் அதனால் கெட்டு போகும். குழந்தைக்கு எது நல்லதோ, பிள்ளைகளுக்கு எது நல்லதோ அதை செய்யுங்கள். எது அவர்களுக்கு சுகமானதோ அதை அல்ல. நியமத்தில் முர்லிஅத்து வபீசத்தில் ஃபாத்திமத்து, அண்ணல் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குழந்தைக்கு பால் கொடுக்கின்ற தாயைத்தான் குழந்தைகளுக்கு பிடிக்கும், பால்குடி மறக்கடிக்க வைக்கின்ற தாய்களை பிடிக்காது என்று சொன்னார்கள். இயல்புதானே. குழந்தைக்கு பால்குடியை மறக்க வைக்கிறதுக்காக எதையெல்லாமோ கொடுத்தாலும் பழக்கப்பட்ட ஒன்றை நிறுத்துவதற்கு தாய் முயற்சிக்கின்ற போது அந்த தாயின் மீது பிள்ளைகள் கோபித்துக் கொள்ளும். பிள்ளைகள் நம் மீது கோபித்துக் கொள்ளுமே என்பதற்காக பால் கொடுத்து கொண்டே இருக்க முடியுமா? அது குழந்தைக்கு நல்லதா? எதிர்காலத்துக்கு நல்லதா? அறிவு திறனுக்கு அது ஏற்றதா? இல்லை அல்லவா? குழந்தைகள் தவறாக எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை, கோபித்து கொண்டாலும் பரவாயில்லை, அழுதாலும் பரவாயில்லை, கதறினாலும் பரவாயில்லை என்று தாய் பால்குடியை நிறுத்துவாள். எனவே அந்த குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ அதை செய்வதை விட எது நல்லதோ அதை செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான
பாசம். சுகக்குறைவாகிவிட்டது பிள்ளைகளுக்கு, மருத்துவரிடத்திலே அழைத்து கொண்டு போனால் ஊசி போட வேண்டும் என்று சொல்கிறார். இல்லை இல்லை, என் பிள்ளை உடலிலே அப்படியெல்லாம் ஊசியை குத்தாதீர்கள் என்று சொல்வது நல்லதல்ல. ஊசியை குத்தி ஆரோக்கியத்தை மீட்டுக் கொள்வதுதான் ஏற்றது, நல்லது. பின்னாளிலே அந்த பையன் தன்னுடைய சொந்த தேவைகளை தானே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய திறன் மிக்கவனாக வளர வேண்டும் என்றால் அவன் சிறுவயது பிள்ளையாக இருக்கும்போதே சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்க வேண்டும். 2 சக்கர வாகனங்களை ஓட்டுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன் 4 சக்கர வாகனங்களை ஓட்டுவதற்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இல்லை இல்லை, 2 சக்கர வாகனத்தை ஓட்டும் போது என் பிள்ளை கீழே விழுந்து விடுவான், முழங்காலிலே சிராய்ப்பு ஏற்பட்டு விடும், இரத்தம் அடைந்து விடும், என் பிள்ளை அழுதால் என் மனசு தாங்காது என்று ஒரு தாயோ தந்தையோ சொல்வார்களானால் அது அந்த பிள்ளைக்கு வேண்டுமானால் நல்லதாக இருக்கலாம், ஆனால் எதிர்காலத்துக்கு நல்லதல்ல, எதிர்காலத்துக்கு ஏற்றதல்ல. அடர்ந்த குளிர் உள்ள அதிகாலை பொழுதில் சுபுகு தொழுகைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டவுடன் எழுந்து போ தொழுகைக்கு என்று ஒரு தாய் சொல்ல வேண்டும். இல்லை இல்லை, இந்த குளிரிலே என் பிள்ளை வெளியே போனால் அவன் நடுநடுங்கி போவான் என்றால், அப்படி நினைத்தால் அது நல்லதல்ல. குளிரில் இருந்து குழந்தையை காத்துக்கொள்வது உங்களுக்கு பிடிக்கும், அந்த குளிரை தாண்டி தொழ வருவது இறைவனுக்கு பிடிக்கும். எனவே இறைவனுடைய அன்புக்கு பாத்திரமானவனாக அந்த பிள்ளைகளை நாம் உருவாக்க வேண்டும். உங்களுடைய மிக அருமையாக சொல்வார்கள் அறமொழியிலே, அறிவில் கொஞ்சம் அன்பை சேர்த்து கொள்ளுங்கள், அன்பான உள்ளத்தில் கொஞ்சம் அறிவை சேர்த்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் அன்பை வைத்து முடிவெடுக்காதீர்கள், எல்லாவற்றையும் அறிவை வைத்து முடிவெடுக்காதீர்கள். அறிவு சார்ந்த விஷயங்களில் அன்பை கொஞ்சம் தடவி கொள்ளுங்கள், அன்பு சார்ந்த விஷயங்களில் அறிவை நீங்கள் கொஞ்சம் தடவி கொள்ளுங்கள். இதுதான் ஒரு நல்ல தந்தைக்கு அழகு. எல்லாம் வல்ல இறைவன் மிகச்சிறந்த தந்தை அல்லவா மனித குலத்துக்கு? அவன்தானே மிகச்சிறந்த பாசம் உள்ளவன், கருணை உள்ளவன். அவன் என்ன செய்கிறான்? மனிதனை சோதனைகளிலே போட்டு உருக்கி எடுக்கின்றான் அல்லவா? எதற்கு? மனிதனுடைய திறமையை வளர்ப்பதற்காக, மனிதனுடைய ஆற்றலை வளர்ப்பதற்காக. அருள்மறையாம் திருக்குரானில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகின்றான், அசா அன் தக்ரஹு ஷையம் வஹுவ கைருல்லக்கும், நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம், அதிலே உங்களுக்குத்தான் நன்மை இருக்கும் என்கிறான். அதிலே உங்களுக்குத்தான் நன்மை உண்டு. எனவே நீங்கள் வெறுப்பவற்றை உங்கள் வாழ்விலே இறைவன் நடத்துவதற்கு காரணம் உங்களுடைய திறமைகளை வெளியிலே கொண்டு வருவதற்குத்தான். பாதுகாப்பான மனநிலையில் இருக்கின்ற யாரும் ஆற்றல் மிக்கவர்களாக வளர்வதில்லை. ஆபத்துக்களை சந்தித்துத்தான் பார்ப்போமே என்ன ஆகிவிடப் போகிறது என்று மனத்திலே துணிச்சலை வளர்த்து கொண்டு ஆபத்துக்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்போக்குவத்தோடு யார் இந்த உலகத்தில் வாழ நினைக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் வாய்ப்புகள் தன்னுடைய கதவை திறக்கின்றன. எனவே அறிவிலே அன்பையும் தடவி கொள்ளுங்கள், உள்ளார்ந்த உணர்வில் நீங்கள் கொஞ்சம் அறிவையும் தடவி கொள்ளுங்கள். அறிவில் அன்பை கலந்து எதிர்காலத்துக்கு திட்டமிட வேண்டும். இது குழந்தை வளர்ப்பினுடைய மிக முக்கியமான பகுதி. அன்பு செலுத்துகிறோம் என்கிற பெயரில் பிள்ளைகளை நீங்கள் கோழைகளாக்கி விடாதீர்கள். இது நமக்கு வரலாறு கற்றுத்தருகின்ற பாடம். இந்த வாழ்க்கை பாடத்தை நம்முடைய வாழ்வில் ஏற்று நாம் செயல்பட வேண்டும். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.